இந்த மாதிரி பர்த்டே கார்ட்ஸை நீங்களும் ரெடி பண்ணணுமா? ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு வெப்சைட் வச்சு ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், கேன்வா அப்ளிகேஷன் தான் ஃபோனில் ஓப்பன் பண்ணிக்கங்க. இல்லை வெப்சைட்டில் canva.com அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. மேலே உள்ள சர்ச் பாக்ஸில் பர்த்டே கார்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் போட்டு பிளெயினான ஒரு பேக்ரவுண்ட் வரும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்ட் டச் பண்ணிங்கன்னா கீழே இருக்க கலர் பேஸ்டல்லேருந்து பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் இப்போ கொடுத்துக்கலாம். ரைட் பாட்டமில் இருக்க இன்ட்டு மார்க்கை கொடுத்துட்டு செகண்டாக இருக்கக்கூடிய எலிமெண்ட் செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் கோல்டு டெக்கார் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா ஆல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டோம்னா நிறைய கோல்டு டெக்கரேட்டிவான ஸ்டிக்கர்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை கிளிக் பண்ணலாம். நம்ம இப்போ இந்த ஃப்ரீ வெர்ஷனில் தான் இந்த கடை நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோ அப்படின்னு போட்டுக்கிறது எல்லாமே பே பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ அதை கிளிக் பண்ணாமல் ப்ரோ இல்லாத மாதிரியான ஸ்டிக்கர்ஸை ஒவ்வொன்றும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரைட் சைடில் நான் ஒரு கோல்டன் ஃப்ளாரல் செட்டு கொண்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மிடில் ஒரு சர்க்கிள் இருக்க மாதிரி நான் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ சர்க்கிள் கொண்டு வந்துக்கிறதுக்கு அதே எலிமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கோல்டன் சர்க்கிள் அப்படின்னு டைப் பண்ணலாம். அதே மாதிரி ஆல் பக்கத்தில் இருக்கிற கிராஃபிக் செக்ஷன் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோன்னா நிறைய கோல்டன் கலரில் நமக்கு சர்க்கிள்ஸ் இருக்கும். இதில் எது ப்ரோ வெர்ஷன் இல்லாமல் இருக்குதோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளை இப்போ பேஜோட சென்டருக்கு கொண்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த வயலட் லைன்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம டைரக்ட் பண்ணோம் எது சென்டர் எது கார்னர் அப்படின்ட்டு. ஸோ அந்த லைன்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே நம்ம இப்போ அதே எலிமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கோல்டன் டெக்கரேஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதே ஆல் பக்கத்தில் இருக்கிற கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணி நமக்கு வேணுங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ லெஃப்ட் சைடு கார்னருக்கு இந்த பல்பு மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேஜோட எந்த சைடு வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பல்பை நான் அப்படியே அப்சைட் டவுனாக மாற்ற போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தா பார்க்குறதுக்கு ஒரு கோல்டன் கலர் பலூன் மாதிரி தெரியும்னு அப்படி திருப்பி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது. ஸோ சைடில் அந்த வயலட் லைன் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி தெரியுதுல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் மேலே கீழே திருப்பிக்கணும். இப்போ ரைட் பாட்டமில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்டு மார்க் கொடுத்துட்டு எலிமெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க டெக்ஸ்ட் அப்படிங்கிற பாக்ஸ் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இப்போ கொடுத்துக்கலாம். யார் பேராகிராஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல இப்போ பர்த்டே பார்ட்டி அப்படின்னு டைப் பண்ணிக்க போகிறேன். கீழே உள்ள ஃபாண்ட் செக்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான ஃபாண்ட்டை இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் பிக்கர் ஆக்கி சர்க்கிளுக்கு மேலே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிடலாம். அகைன் அதே மாதிரி ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அதை கொடுத்துட்டு ஐ கார்டியலி இன்வைட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பர்த்டே இன்வைட் கார்டு. ப்ரீவியஸாக நம்ம எப்படி எடிட் பண்ணாமோ அதே மாதிரி என்ன ஃபாண்ட்டோட சைஸு அரேஞ்ச் பண்ணிவிட்டு பர்த்டே பார்ட்டி அப்படிங்கிற வேர்டிங்ஸுக்கு மேலே கொண்டே ப்ளேஸ் பண்ணிடலாம். எந்த டெக்ஸ்ட்டு கலர் மாற்றமோ அந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்லைடர் இருக்கும், ரெட் எல்லோ க்ரீனு ப்ளூ ரெட் அப்படின்ட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். எல்லா டெக்ஸ்ட்டும் பேஜோட சென்ட்ரலைஸ்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சர்க்கிளுக்கு கீழே நம்ம டெக்ஸ்ட் எல்லாம் டைப் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துட்டு சேவ் த டேட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள டேட்டு கீழே அதோட டைமை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கும் கீழே அந்த அட்ரஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா ரேண்டமான ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட அட்ரஸை கரெக்டாக டைப் பண்ணி அந்த டேட்டு டைமுக்கு கீழே வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எலிமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போயிட்டு கோல்டன் லைன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கிராஃபிக் செக்ஷனுக்குள்ளே போய் நான் ஒரு லைன் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்க்கிள்குள்ளே ஒரு பர்த்டே கேக் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி நம்மளோட எலிமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கிராஃபிக்ஸ்லேருந்து இந்த கேக்கை செலக்ட் பண்ணிட்டு மிடில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வேறு ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணும் அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். கீழே நம்மளோட அட்ரஸு டேட்டு டைமுக்கு எல்லாமே நம்ம கலர் மாற்றிக்கலாம். பர்த்டே இன்வைட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரைட் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்மளோட ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.